தலைவருக்கு முன்பு நாம் அனைவரும் கட்சியின் தோழர்களாகத்தான், தோழிகளாகத்தான். அதனால் ஒற்றுமையாக என்பது மிகவும் அவசியம். நாம் எல்லோரும் ஒற்றுமையோடு செயல்பட்டால் தமிழ்நாட்டில் தளபதி ஆட்சி அமைவதை யாராலையும் தடுக்க முடியாது. மே மாதம் 2026 கண்டிப்பாக முதலமைச்சராக அமருவார். இந்த செங்கல்பட்டு சட்டமன்ற தொகுதியில் இருக்கும் அடிப்படை பிரச்சனைகளான தூய்மையான குடிநீர், தரமான சாலைகள், மழைநீர் வடிகால், கழிவுநீர் வடிகால் என அனைத்து அடிப்படை பிரச்சனைகளும் தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைந்தவுடன் சரி செய்து தரப்படும் என்று சந்தோஷத்துடன் தெரிவித்துக் கொள்கிறேன். செங்கல்பட்டு சட்டமன்ற தொகுதியில் மறைமகள் நகரிலும் மகேந்திரா சிட்டி போன்ற இடங்களில் தொழிற்சாலை இருந்தாலும் உள்ளூர் இளைஞர்களுக்கு நிரந்தர வேலை கிடைப்பது என்பது கனவாக இருக்கிறது. செங்கல்பட்டு சட்டமன்ற தொகுதியில் தளபதி கை காட்டும் வேட்பாளர் கண்டிப்பாக வெற்றி பெறுவார். அப்போது இளைஞர்களுக்கு நிரந்தர வேலை வழங்கப்படும் என்று நான் தெரிவித்துக் கொள்கிறேன். பொதுமக்கள் தினசரி பயன்படுத்தும் பிரதான சாலைகள் குண்டும் குழியுமாக சீரற்று இருப்பதனால் பல்வேறு வாகன விபத்துகள் தொடர்ந்து நிகழ்கிறது. தமிழக வெற்றி கழக நல்லாட்சியில் தரமான சாலைகள் அமைக்க வழிவகை செய்யப்படும். தொகுதியில் உள்ள பல்வேறு அரசு மருத்துவமனைகள் தேவையான வசதிகளும் இல்லை. அவசரத்துக்கு மருத்துவர்களும் இல்லை என்பது இந்த தொகுதி மக்களின் குறையாக உள்ளது. நமது ஆட்சி அமர்ந்தவுடன் தரமான மருத்துவமனை, உயர்தர சிகிச்சை வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும். சாதாரண மழைக்கே மக்கள் வெளியே நடமாட முடியாத அளவுக்கு செங்கல்பட்டு சட்டமன்ற தொகுதியில் நிலை உள்ளதாக பொதுமக்கள் நீண்ட காலமாக கஷ்டப்பட்டு வருகிறார்கள். தளபதி நல்லாட்சியில் மழை நீர் தேங்காத வண்ணம் அதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும்.